வணக்கம் உறவுகளே. பிரான்ஸ் நாட்டின் தமிழ்ச்சோலை பாடசாலையின் இளங்கலை தமிழியல் பட்டமளிப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கும் காட்சி காணொளியில் தமிழ் இணைய கல்விக் கழகம் தமிழ்நாடு மற்றும் தமிழியல் ஆய்வாளராக இருக்கக்கூடியவர். எனவே அன்போடு ஒருமுறை அரங்கிற்கு உங்களை வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முனைவர் ஜெயராமன் முத்துச்செல்வன் அவர்களை அரங்கிற்கு வருகை தருமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். பாருங்கள். Nous accueillons Dr Jayaraman Muthuchelvan, responsable de l'unité d'évaluation des projets de l'Académie virtuelle Tamoul et chercheur en Tamoul à Tamil Nadu. அவரோடு கூடவே முனைவர் மலையரசி அவர்கள் தமிழ் துறை பேராசிரியர், பாரம்பரிய விளையாட்டு ஆய்வாளராக பணிபுரிந்து வருகின்றார். அவரையும் கூட நாங்கள் அன்பு கொண்டு இந்த அரங்கிற்கு வருதல் வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றோம். முனைவர் மலையரசி தமிழ் துறை பேராசிரியர், பாரம்பரிய விளையாட்டு ஆய்வாளர் இப்பொழுது அரங்கிற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய கைதட்டல் அவர்களுக்கு ஒரு அன்பான வரவேற்பாக அமையட்டும். அவரைத் தொடர்ந்து திருவாட்டி பி சுதாரமணி அவர்களை அழைக்கின்றோம். முனைவர் கற்கை நிதி ஆய்வாளராக அவர் பணிபுரிந்து வருகின்றார். அவரையும் நாங்கள் அன்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். இவர்களோடு இணைத்து இன்றைய சிறப்பு வருகையாளர்களாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய முனைவர் தங்கவேலு சரீஸ் அவர்களையும் மற்றும் மருத்துவர் கிரிஷாலினி அவர்களையும் நாங்கள் இந்த அரங்கில் அழைத்து அவர்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். வாருங்கள். அவர்களோடு இன்னொருவர் இங்கே பிறந்து வளர்ந்து இன்று முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். இளங்கலை மாணி பட்டத்தை பெற்றிருக்கின்றார். அதனை விட முதுகலையும் கற்றுக் கொண்டிருக்கின்றார். ஸ்வஸ்திகா அவர்களையும் இருக்கின்றவர்களையும் அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். Nous accueillons Dr Giri Salini, Dr Tangavelu Sarish ainsi que Dr Swastika Indrajit. உங்கள் வருகைக்கு நன்றி. இரண்டாவது அமர்வில் நீங்கள் எல்லோரும் எங்களோடு கூடவே இருந்து இந்த நிகழ்விலே பயணிக்கப் போகின்றோம். உங்களுக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம். இரண்டாவது அமர்விலே நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
சிவஞானம் தனராஜா அவர்கள் இப்பொழுது பீடாதிபதி உரையினை வழங்கவிருக்கிறார்கள். Nous allons assister au discours de M. Sivanyanam Dhanaraja, docteur dans le domaine de la tamilologie. வணக்கம். மொழியால் இணைந்தோம், மொழியால் உறவு கொண்டோம், மொழியாகி வாழ்வோம். இன்று தமிழ்ச்சோலை தலைமை பணியத்தில் தமிழியல் 3வது இளங்கலைமானி பட்டமளிப்பு விழா. 2012ஆம் ஆண்டு தொடக்கப்பட்ட பட்டப்படிப்பானது இன்று 13 ஆண்டுகளை எட்டியுள்ளது. இக்குறுகிய காலத்துக்குள் புலம்பெயர் நாடொன்றில் தமிழ் மொழியில் 104 பட்டகர்கள் பட்டம் பெறுவது பெரும் வெற்றி பேரே. அதிலும் 50க்கும் மேற்பட்டோர் இளையவர்கள் என்பது தமிழ்ச்சோலை தலைமை பணியகத்திற்கு பெருமை சேர்க்கும் விளக்கமாகும். பட்டம் மட்டும் பெற்றால் போதும் என்ற நிலை தளர்ந்து அறிவு கூர்மையையும் பட்டை தீட்டி இலக்கிய ஆக்கத்திலும் பங்கு கொள்ள முடியும் என்பதற்கு விதைப்பு 2 சிறுகதை தொகுப்பே சான்றாகும். இளைய தலைமுறையினர் இலக்கிய துறையில் மட்டுமல்லாது மொழிபெயர்ப்பு துறையிலும் தாயகம் சார்ந்த வரலாற்று துறையிலும் ஆசிரியர் வாழ்மையிலும் தம்மை மேம்படுத்தியுள்ளனர். எம்மினம் மீதான நேர்மாறான பார்வையை உருவாக்கவும் எமது வரலாறு அறிவுபூர்வ செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறோம் என்பதில் பெருமை கொள்கிறோம். தாய்மொழி என்னும் வடிகாலின் ஊடாக அறிவு பாய்ச்சலை நிகழ்த்த வேண்டும். அறிவு ஆயுதம் தமிழ் மொழியின் அறிவு தேடல்கள் தமிழர்களின் தாயகங்களான ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் விளைந்திருக்கின்றன. இவற்றை நாம் அறுவடை செய்து அடுத்த தலைமுறையினருக்கு வழங்க வேண்டும். புலத்தில் பெற்ற செல்வங்களை தனித்திறங்களையும் தமிழ் மொழியின் மேன்மைக்காய் திருப்புதல் வேண்டும். மொழியின் இருப்பும் தொடர்ச்சியும் இலக்குமே உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியை உலகில் தக்க வைக்கும். நிறைவாக இன்றைய உலகம் வேகமாக மாறி வருகிறது. தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு கல்வித்துறையை புதிய வழித்தடத்தை நோக்கி வலித்து நகர்த்தி வருகிறது. இந்த நிலைமை தமிழ் மொழி கல்வியும் 2.0 என்ற படிமலர்ச்சியை நோக்கி நகர்கிறது. இன்றைய பட்டமளிப்பு விழாவானது உலக பல்கலைக்கழகங்களினாலும் பொதுநலவாய நாட்டு பல்கலைக்கழகங்களினாலும் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று ஐரோப்பா ஜெயராஜ் வென்சிலாஸ், அருளானந்தம் ஜெகதீஸ்வரி, பிரான்சிஸ் அமரதாஸ், கோபிராஜ் சாரதா தேவி, குகேந்திர ராஜா சுபாகினி, மனோகரன் லிசானி, முருகதாஸ் ஜதுசனா, முருகதாஸ் தவேதினி, கேதீஸ்வரன் நிறைந்த செல்வி, நேசராசா சங்கீர்த்தனன், இராசரத்தினம் சிவகங்கா, சியோமியன் அண்ட் சோபி, ஸ்ரீகாந்தராசா தமிழருவி, ஸ்ரீகாந்தராசா தமிழினி, ஸ்ரீகாந்தராசா தமிழ் பிரியன், தம்பி பிள்ளை ஜெதுர்சா, துஷியந்தன் இயல்வாணி, உபபைத்துல்லா, பாத்திமா ஹிசாமா, கமலநாதன் ஜேவதனி, பத்மநாதன் ரிஜிதா, புவனேந்திரன் அன்பழகி, எட்வர்ட் லூயிஸ் வெர்ஜினியா, ஜெயராஜ் ஜெயனிகா,
கணேசலிங்கம் ஆசிகா, கார்த்திகேசு பங்கியவதனி, குகதாசன் மாதங்கி, லவகுமார் சந்திரவதனி, மனோகரன் தட்சாயினி, மயூரன் ஆரணி, மயில்வாகனம் மகிந்தினி, நாகஜோதீஸ்வரன் டினோஜன், இராஜசூரி இந்திரஜித், இராசகிளி இளவரசன், ரத்தினசிங்கம் கோயிலா ஹிமாலினி, சிவானந்தன் நிரூசன், சிவானந்தன் நிருஜா, திலீப் குமார் தானுகா, உலகநாதன் நிரூஜா, ஸ்ரீசோபன் வாசிகி, சுபச்சந்திரன் சுஸ்மிதா. நன்றி. À la remise des diplômes, moment tant attendu par nos diplômés et leurs familles. Notre invité d'honneur, Monsieur Sidambalanaden Sabesen, remettra le diplôme de la licence de tamilologie à nos 38 étudiants diplômés. அவரோடு கூடவே தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய முனைவர் ஜெயராமன் முத்துச்செல்வன் அவர்களையும் அன்பாக அரங்கிற்கு வருகை தருமாறு வேண்டியிருக்கின்றோம். On accueille également le docteur Jeraman Muthuchelvan sur scène. இதே நேரத்தில் தமிழ்ச்சோலை தலைமை பணியத்தினுடைய பொறுப்பாளர் திருமிகு சாந்தலிங்கம் நாகஜோதிசன் அவருடைய முன்னிலையில் தான் இந்த பட்டமளிப்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அவரையும் இந்த அரங்கில் வந்து வருகை தருமாறு வேண்டியிருக்கின்றோம். Le responsable du Tamil Cholai, Monsieur Sandalingam Nagayodiswaran, est appelé sur scène pour remettre les médailles. இப்பொழுது ஒவ்வொரு பட்டதாரிகளுடைய காட்சிப்படுத்தலினூடாக அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த பட்டமளிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. கொழும்பு சென்ட் பெனடிக்ட் கல்லூரியில் உயர்கல்வியை நிறைவு செய்துள்ளார். இவர் கவிதை, சிறுகதை எழுத்தாளராகவும் ஊடகத்துறை இணைப்பாளராகவும் செயல்படுகின்றார். வின்னர் மற்றும் கிருதை தமிழ்ச்சோலை பள்ளிகளிலும் ஆசிரியராக கடமையாற்றுவதோடு சமூக பணியாளராகவும் செயல்பட்டு வருகின்றார். திரு ஆண்டனி ஜெராட் பென்சிலாசிற்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. போராட்டத்தில் களப்போராளியாக பயணித்தவர். பிரான்சில் புளோமெனில் தமிழ்ச்சோலை பள்ளியில் நிர்வாகியாகவும் ஆசிரியராகவும் கடமையாற்றி வருகின்றார். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற தியாக தீபம் ஆய்வரங்கிற்காக தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் கேப்டன் கஸ்தூரி மேயர் பாரதியின் படைப்பாற்றல் என்ற தலைப்பில் தனது ஆய்வை மேற்கொண்டுள்ளார்.
திருவாட்டி அருளானந்தம் ஜெகதீசருக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. திரு பிரான்சிஸ் அமலதாஸ் யாழ் அள்ளிக்குட்டை பிறப்பிடமாக கொண்ட இவர் உரும்புராய் இந்து கல்லூரியில் தனது உயர்கல்வியை நிறைவு செய்துள்ளார். கவிதை சிறுகதை எழுத்தாளராகவும் புகலிட தமிழ் அமைப்புகளின் செயற்பாட்டாளராகவும் பேச்சாளராகவும் திகழ்கின்றார். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற தியாக தீபம் ஆய்வரங்கிற்காக பிரான்ஸ் வாழ் ஈழத்தமிழரின் புகலிட வாழ்வில் நீர் இணைந்த குடும்பங்களின் சிக்கல்களும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் தனது ஆய்வை மேற்கொண்டுள்ளார். கிருத்தை தமிழ் சோலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். திரு பிரான்சிஸ் அமலதாஸுக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. கோபிராஜ் சாரதாதேவி யாழ்ப்பாணம் மினிசிபலில் பிறப்பிடமாக கொண்ட இவர் சாவகச்சேரி இந்து கல்லூரியில் தனது உயர்கல்வியை நிறைவு செய்துள்ளார். இப்போது இளங்கலை பட்ட கல்வி உதவி விதிமுறையாளராக கடமையாற்றுகிறார். 2023 தியாக தீபம் விதிவன் ஆய்வரங்கிற்காக வன்னியாட்சி சிறுகதை தொகுப்பு நூலை போர்க்கால வாழ்வியல் சார்ந்து ஆய்வு செய்துள்ளார். திருவாட்டி கோபிராஜ் சாரதா தேவிக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. திருவாட்டி குகேந்திரராஜா சுபாயினி தாயகத்தில் பிறந்த இவர் அங்கு ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். தனது இளங்கலை தமிழியல் பட்டப்படிப்பை பிரான்சில் நிறைவு செய்துள்ளார். 2012ஆம் ஆண்டு குசி சாந்த்வான் தமிழ்ச்சோலை பள்ளியில் பொறுப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் அழகுக்கலை வல்லுநராக தனது தொழிலை மேற்கொண்டு வருகிறார். பிரான்சில் மனேஜர் யூனிட்டி மார்ஷல் என்ற வேலைக்கான படிப்பை கற்றுள்ளார். திருவாட்டி குகேந்திரராஜா சுபாயினிக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது.
செல்வி மனோகரன் லிசானி பிரான்சில் பேக் சாதனையினர் நிறைவு செய்து லிசன்ஸ் எல்எல்சிஆர் ஆங்கிலே மேற்படிப்பை முடித்துக் கொண்டு இப்பொழுது மாஸ்டர் மேனேஜ்மெண்ட் des ressources humaines படித்துக் கொண்டு வருகின்றார். தனியார் கட்டடக்கலை நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் ressources humaines பணிபுரிவதோடு பகுதி நேரமாக ஒத்தஸ்தகையாகவும் பணிபுரிந்து வருகின்றார். ஒன்னேசுவா தமிழ்ச்சோலை பள்ளியில் வளர்த்தமிழ் 12 நிறைவு செய்து அதே பள்ளியில் 2 ஆண்டுகள் ஆசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். செல்வி மனோகரன் லிசானி அவர்களுக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. செல்வி முருகதாஸ் ஜலோஷனா யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட இவர் பிரான்சில் ஜெஸ்டியோன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ற பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளார். லாகூர்னர் தமிழ்ச்சோலை பள்ளியில் வளர்தமிழ் 12 நிறைவு செய்து அதே பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார். நடனம், மேடை பேச்சு, பட்டிமன்றம் போன்ற துறைகளில் திறமையாக செயற்படும் இவர் மேற்சான்றிதழ் இணையவழி தேர்வில் 100 புள்ளிகளை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தற்போது கொலபகத்த கொண்டாடலாக பணியாற்றி வருகின்றார். செல்வி முருகதாஸ் ஜலோஷனாவிற்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. பிறப்பிடமாக கொண்ட இவர் தாயகத்தில் உயிரியல் கற்று பிரான்சில் தொழில்நுட்ப துறையில் தரவு ஆய்வாளராக முதுகலை பட்டத்தை பெற்றுள்ளார். மேலும் சிறுகதை, கட்டுரை எழுத்தாளராகவும் செயல்படுகின்றார். திருவாட்டி முருகதாஸ் தவேதிரிக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. திருவாட்டி கேதீஸ்வரன் நிறைந்த செல்வி வவுனியா பூவரசன்குளம் மகாவித்தியாலயத்தில் உயர்கல்வியினை நிறைவு செய்த இவர் இப்பொழுது பிரான்சில் தமிழில் இளங்கலை பட்ட கல்வியினை நிறைவு செய்துள்ளார். 2024 ஆண்டு நடைபெற்ற தியாக தீபம் திலீபன் ஆய்வரங்கிற்காக போராளியின் காதலி புதினம் ஒரு இலக்கிய பார்வை என்ற தலைப்பில் ஆய்வு செய்துள்ளார். திருவாட்டி கேதீஸ்வரன் நிறைந்த செல்விக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது.
செல்வன் நீசராசா சங்கீர்த்தனை லாகூனர் தமிழ்ச்சோலை பள்ளியில் வளர்த்தமிழ் 12 நிறைவு செய்த இவர் பிரான்சில் மாஸ்டர் ஆஃப் ரிசர்ச் ஸ்ட்ரீமிங் ஆன் அல்டர்னன்ஸ் பயின்று வருகின்றார். லாகோஸ் ட்ரம்ப்ளியோன் பிரான்சில் முழு நேரமாக ரெஸ்பான்சிபிள் ரிசர்ச் ஸ்ட்ரீமிங் ஆக பணிபுரிந்து வருவதோடு பகுதி நேரமாக விரைவு உணவகத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகவும் பணிபுரிந்து வருகின்றார். தமிழர்களின் மரபு வழி முழவு இசையான இன்னியம் மற்றும் மேற்கத்திய முழவு இசைக்கருவிகளான பேண்ட் போன்றவற்றையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பயிற்றுனராக உள்ளார். செல்வன் நீசராசா சங்கீர்த்தனனுக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. மாமலையில் பிறந்த இவர் முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியில் உயர்கல்வியினை நிறைவு செய்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் லுயிசான் தமிழ்ச்சோலையில் தமிழ் ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றார். 2023 ஆண்டு தியாக தீபம் திலீபன் ஆய்வரங்கிற்கான பாவலர் கிபி அரவிந்தனின் கவிதைகளை ஆய்வு செய்துள்ளார். திருவாட்டி ராசரத்தினம் சிவகங்காவிற்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இவர் செவ்வூர் தமிழ்ச்சோலை பள்ளியில் வளர்த்தமிழ் 12 நிறைவு செய்துள்ளார். பிரான்சில் பேத்தியஸ் டூரிஸ்ட் சுற்றுலாத்துறையில் பட்டம் பெற்றுள்ளார். மொழிகளில் ஆர்வமிக்க இவர் பிரெஞ்சு மொழி மட்டுமல்ல, தமிழ், ஆங்கிலம், ஸ்பானிய போன்ற மொழிகளிலும் திறமை வாய்ந்தவர். செல்வி சிமியோன் ஆன்சோஃபிக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. பிரான்சில் பிறந்த இவர் சாவின் தமிழ்ச்சோலையில் வருடங்கள் 12 நிறைவு செய்துள்ளார். பிரான்சில் அறிவியல் இளங்கலை பட்டத்தை பெற்று பிரான்சுவா டர்டூ பயிற்சி நிறுவனத்தில் செவிலியர் பட்டப்படிப்பை முடித்து செவிலியருக்கும் நோயாளிக்கும் இடையே இருக்க வேண்டிய நம்பிக்கையான உறவை பற்றி ஓர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். தற்போது அறுவை சிகிச்சை செவிலியராக பணியாற்றி வருகிறார். அத்துடன் பரதநாட்டியத்தை முறையுடன் கற்று 2024 ஆண்டில் ஆர்டி வழிபாட்டு தேர்வை முடித்துள்ளார். தற்போது உசாவின் தமிழ்ச்சோலையில் தமிழாசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார். மேலும் சங்கீதமும் மிருதங்கமும் கற்று வருகின்றார். இவருக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது.
ஸ்ரீகாந்தராஜா தமிழினி. பிரான்சில் பிறந்த இவர் குசாவில் தமிழ்ச்சோலையில் வளர்தமிழ் 12 நிறைவு செய்துள்ளார். அதே பள்ளியில் 5 ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணியாற்றி வருகின்றார். பிரான்சில் இலக்கிய இளங்கலை பட்டத்தை பெற்று பாரிஸ் 8ஆம் வட்டார பல்கலைக்கழகத்தில் பிரான்ஸ் மற்றும் சர்வதேச இலக்கிய பட்டப்படிப்பினையும் நிறைவு செய்துள்ளார். இவர் பரதக்கலையும் பயின்று வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது லாஞ்சி மருத்துவமனையில் மருத்துவ மற்றும் சமூக செயலாளராக பணியாற்றி வருகின்றார். செல்வி ஸ்ரீகாந்தராஜா தமிழினிக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. செல்வன் ஸ்ரீகாந்தராசா தமிழ் பிரியம். பிரான்சில் பிறந்த இவர் குசாவில் தமிழ்ச்சோலையில் வளர்தமிழ் 12 நிறைவு செய்துள்ளார். மேலும் இவர் பிரான்சில் பொருளாதாரம் மற்றும் சமூக இளங்கலை பட்டத்தை பெற்று பல்கலைக்கழகத்தில் ஐரோப்பிய மற்றும் சர்வதேச வரிச்சட்டத்தில் முதுகலை பட்டத்தினையும் முடித்துள்ளார். எண்மம் வரி விதிப்பில் புதிய சர்வதேச ஒத்துழைப்பை பற்றி ஆய்வு செய்துள்ளார். மேலும் 2 வழக்கறிஞர்களுடன் இணைந்து பத்திரிகை கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார். இன்று பொதுநிதி ஆய்வாளராக பணியாற்றி வருகின்றார். இவருக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. தமிழ்ச்சோலை பள்ளியில் பலதமிழ் 12 நிறைவு செய்துள்ளார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தியாக தீபம் திலீபன் ஆய்வரங்கிற்காக பிரான்ஸ் நாட்டின் வணிகத்துறையில் முன்னேறும் தமிழர் எதிர்நோக்கும் சிக்கல்களும் அவற்றிற்கான தீர்வுகளும் என்னும் தலைப்பில் ஆய்வு செய்துள்ளார். வாழிட மொழியில் 2020ஆம் ஆண்டு உயர்நிலை கல்வி பயின்று இளங்கலை சட்டத்துறையில் பட்ட படிப்பினை நிறைவு செய்து இப்போது முதுகலை மாஸ்டர்ஸ் கற்கின்றார். தம்பிப்பிள்ளை ஜதுஷாவிற்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. பிரான்ஸ் நாட்டில் 12 நிறைவு செய்துள்ளார். பிரான்சில் கோந்தாபிலிட்டே et gestion என்ற பட்டப்படிப்பையும் மேற்கொண்டு கோந்தாபிளாக பணியாற்றி வருகின்றார். இப்பொழுது தமிழியல் பட்டப்படிப்பின் நுழைவுத் தேர்வுக்கான உதவி விரிவுரையாளராக கடமையாற்றி வருகின்றார். 2024 தியாக தீபம் திலீபன் ஆய்வரங்கிற்காக
செயற்கை நுண்ணறிவும் தமிழ் மொழியில் ஏற்பட போகும் மாற்றமும் என்ற தலைப்பில் தனது ஆய்வை மேற்கொண்டுள்ளார். செல்வி துஷ்யந்தன் இயல்வாணிக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சொலி தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. ஈழத்தில் பிறந்த இவர் பாரிஸ் 17 தமிழ்ச்சோலை பள்ளியில் வளர்த்தமிழ் 12 நிறைவு செய்துள்ளார். பிரான்சில் BTS அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ற பட்டம் பெற்று இப்பொழுது சார்ஜே டு கிளியோங்கல் என்ற பணியினை மேற்கொண்டு வருகின்றார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தியாக தீபம் திலீபன் ஆய்வரங்கிற்காக வைப்பகத்தின் செயற்பாடுகளும் செயல்திட்டங்களும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்துள்ளார். அத்துடன் மொழிபெயர்ப்பாளராகவும் குமுகாய பணியிலும் ஈடுபட்டு வருகின்றார். செல்வி உபைதுல்லா பாத்திமா ஹிமாசாவிற்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. தமிழ்ச்சோலை பள்ளிகளில் ஆசிரியராகவும் கடமையாற்றி வருகிறது. திருவாட்டி கமலநாதன் ஜெயவதனுக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. பிறந்த இவர் பிரான்ஸ் நாட்டில் மாஸ்டர் ஆஃப் குவாலிட்டி செக்யூரிட்டி என்விரான்மென்ட் என்ற முதுகலை பட்டப்படிப்பை நிறைவு செய்து இப்போது சார்ஜே தி சர்டிஃபிகேஷன் ஆடிட்ரிஸாக CSTVயில் பணிபுரிந்து வருகின்றார். வல்துரோத் தமிழ்ச்சோலை பள்ளியில் தமிழாசிரியராகவும் தமிழியல் பட்டப்படிப்பில் விரிவுரையாளராகவும் கடமையாற்றி வருகின்றார். இவர் 2024 தியாக தீபம் திலீபன் ஆய்வரங்கிற்காக உலக பேராண்மைகளில் எதிரொலிடும் திருக்குறள் ஓர் ஆய்வு என்ற தலைப்பில் ஆய்வு செய்துள்ளார். செல்வி ரிஜிதா பத்மநாதனுக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது.
தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. தமிழ் 12 நிறைவு செய்துள்ளார். அதே பள்ளியில் 3 வருடங்கள் ஆசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். சங்கீதம் தரம் 4 வரையும், நடனம் தரம் 5 வரையும் பயின்றுள்ளார். மாவீரர் பேச்சு மற்றும் பாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று தொடர்ந்து 14 வருடங்கள் 1ஆம் இடத்தினை பெற்றுள்ளார். பிரான்சில் எலும்பு நோய் நிபுணருக்கான பட்டப்படிப்பினை நிறைவு செய்துள்ளார். பிரான்சில் மருத்துவ மையம் ஒன்றை நிறுவி தனது பணியை மேற்கொண்டு வருகின்றார். இவர் பல தொழில் நிறுவனங்களிலும் பயிற்சிகளை கொடுத்து வருகின்றார். செல்வி எட்வர்ட் லூயிஸ் வெர்ஜினியாவுக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. ஜெயராஜ் தியானிகா. தாயகத்தில் பிறந்த இவர் பாரிஸ் 14-15 தமிழ்ச்சோலையில் வளர்ந்தவள் 12 நிறைவு செய்துள்ளார். அத்துடன் அதே பள்ளியில் ஆங்கில ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார். தற்பொழுது பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் லிசன்ஸ் எல்லிரா ஆங்கிலம் மற்றும் சீன மொழிகளில் 3ஆம் வருட பட்டப்படிப்பினை மேற்கொண்டு வருகின்றார். செல்வி ஜெயராஜ் தியானிகாவிற்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை பிரான்சில் பிறந்த இவர் நீஸ் தமிழ்ச்சோலையில் வளர்தமிழ் 12 நிறைவு செய்துள்ளார். அதே பள்ளியில் 4 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராகவும் கடமையாற்றியவர். தற்போது உணவு வல்லுநர் என்ற கற்கையினை மேற்கொண்டு வருகிறார். இவர் பிரான்சில் குடிமைப்பணி சங்கம் ஒன்றியத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தன் சேவையையும் செய்துள்ளார். அத்துடன் வெவ்வேறுபட்ட வயதினருக்கு தமிழ், ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் பாடங்களை கற்பித்தும் வருகிறார். இன்று நடைபெறவிருக்கும் ஆய்வரங்கில் மேலை நாட்டு வாழ்க்கை முறையும் உணவு பழக்க வழக்கமும் என்ற தலைப்பில் தனது ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிக்க உள்ளார். செல்வி ஆஷிகா கணேசலிங்கத்திற்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது.
குகதாசன். தாயகத்தை புறப்பிடமாக கொண்ட இவர் சாஷி தமிழ்ச்சோலையில் வளர்தமிழ் 12 நிறைவு செய்துள்ளார். பிரான்சில் கணக்கியலில் தனது பட்டப்படிப்பினை நிறைவு செய்து விமானவியல் மற்றும் பாதுகாப்பு துறையில் கணக்காளராக பணியாற்றி வருகின்றார். அத்துடன் தமிழ்ச்சோலை நடத்தும் விழாக்களில் அறிவிப்பாளராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் மற்றும் உதவியாளராகவும் தனது பங்களிப்பினை செய்து வருகின்றார். செல்வி மாதங்கி குகதாசனுக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. திருவாட்டி லவகுமார் சந்திரவர்மன். தாயகத்தில் பிறந்த இவர் வர்த்தகத்துறையில் கல்வி கற்றுள்ளார். பிரான்சில் தொழிற்சார் கல்வி கற்று காசாளராக பணியாற்றியுள்ளார். தற்போது பாரிஸ் 15 மற்றும் ஹுசைன்வெல் தமிழ்ச்சோலை பள்ளிகளில் ஆசிரியராகவும் கடமையாற்றி வருகின்றார். திருவாட்டி லவகுமார் சந்திரவர்மனுக்கு இளங்கலை பட்டம் வழங்குவது தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. செல்வி மனோகரன் தாட்சாயினி. பிரான்சில் பிறந்த இவர் பாரிஸ் 20 வளர்தமிழ் 12 நிறைவு செய்துள்ளார். பிரான்சில் அரசாங்க செவிலியர் பட்டத்தை முடித்து 4 ஆண்டுகளாக எலும்பியல் அறுவை சிகிச்சை செவிலியராக பணிபுரிந்து வருகின்றார். இவர் பரதநாட்டிய கலைஞருமாவார். செல்வி மனோகரன் தாட்சாயினிக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. பிரான்சில் பிறந்த இவர் ஒல்லே சுபுவா தமிழ்ச்சோலையில் வளர்தமிழ் 12 நிறைவு செய்துள்ளார். பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் double licence franco-allemand du chimie என்ற பட்டப்படிப்பினையும் படித்து முடித்துள்ளார். இவர் வயலின் மற்றும் சுரத்தட்டு போன்றவற்றில் திறமை பெற்றார். செல்வி மயூரன் நாரணிக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. தமிழ்
திருவாட்டி மயில் வாகனம் வகிந்தி. தாயகத்தில் பிறந்த இவர் லண்டனில் அறிமொழி தமிழ் பாடசாலையில் தலைமை ஆசிரியராக தற்போது பணியாற்றி வருகின்றார். இவர் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்ற ஆங்கில பாடத்திட்டத்தினையும் லண்டனில் படித்து வருகின்றார். பல அமைப்புகளின் ஊடாக போராளிகளின் வரலாறுகளை எழுதுவது, அவற்றை பாதுகாப்பது போன்றவற்றையும் பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு உதவிகள் செய்தும் இளம் தலைமுறையினருக்கு தமிழ் மொழி கற்பித்தும் வருகின்றார். இவர் பல வருடங்களாக போராளியாக பயணித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெறவிருக்கும் ஆய்வரங்கில் போரினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி தமிழ் பெண்கள் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் என்ற தலைப்பில் தனது ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்க உள்ளார். திருவாட்டி மயில் வாகனம் வகிந்தினிக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சொலி தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. பிரான்சில் பிறந்த இவர் இலஸ்ட்ரேஷன் தமிழ்ச்சோலையில் வளர்த்தமிழ் 12 நிறைவு செய்துள்ளார். தற்பொழுது செயற்கை நுண்ணறிவு மற்றும் வணிகத்தில் தனது முதுகலை பட்ட படிப்பினை மேற்கொண்டு வருகின்றார். அத்துடன் தமிழ்ச்சோலை நடத்தும் விழாக்களில் உதவியாளராக தனது பங்களிப்பினை செய்து வருகின்றார். செல்வன் நாகஜோதீஸ்வரன் டிமோஜனுக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. பிரான்சில் பிறந்த இவர் 17 தமிழ்ச்சோலையில் வளர்த்தமிழ் 12 நிறைவு செய்து அதே பள்ளியில் 9 ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். பிரான்சில் கணினி துறையில் டிப்ளோம் d'ingénieur en système d'information பொறியியல் பட்டம் பெற்றவர். தற்போது ஆசிரியர் ஆக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. ராசவெளி இளவரசர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இவர்
ஷெல் தமிழ்ச்சோலை பள்ளியில் வளர்தமிழ் 12ஐ நிறைவு செய்துள்ளார். இவர் மாஸ்டர் தி சியன்ஸ் en மேனேஜ்மெண்ட் et développement commercial என்ற பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளார். தற்போது ரெஸ்பான்சிபிள் அட்ஜாயிண்ட் des conseillers du service après-vente ஆக பணிபுரிந்து வருகிறார். இவர் ஆண்டு 3 வரை வாய்ப்பாட்டை பயின்றுள்ளார். கால்பந்தாட்டத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டுள்ளார். செல்வன் ராசகிரி இளவரசனுக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. யாழ்ப்பாண தேசிய கல்வியியல் கல்லூரியில் ஆசிரியர் பயிற்சியினை நிறைவு செய்துள்ளார். பிரான்சில் தமிழ்ச்சோலையில் 8 வருடங்களாக ஆசிரியராகவும் கடமையாற்றி வருகின்றார். இவர் கவிஞராகவும் படைப்பாளராகவும் செயலாற்றி வருகின்றார். கம்பன் கழகம் பிரான்ஸ் இவருக்கு பாவலர் மணி பட்டம் வழங்கி மதிப்பளித்துள்ளது. இன்று நடைபெறவிருக்கும் ஆய்வரங்கில் ஈழ மக்களின் போர்க்கால வாழ்வியலுக்கு முகிழ்த்த புதுவை ரத்னத்துறையின் கவித்துவம் என்ற தலைப்பில் தனது ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிக்க உள்ளார். திருவாட்டி ரத்னசிங்கம் கோகிலா ஹிமாலினிக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. இவர் ஆங்கிலேயர் லொஜிசியல் ஆக பணிபுரிந்து வருகிறார். நியூஷன் சிவநாதனுக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. நிறைவு செய்த இவர் தற்போது ஆங்கில மொழியில் ஆசிரியராக தொடர்வதற்கு
LLCEயால் கற்று வருகிறார். இவரே மிக இளம் வயதில் பட்டம் பெறுபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிருஜா சிவநாயக்கர் இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறார். நிறைவு செய்து அதே பள்ளியில் தமிழாசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார். பிரெஞ்சு மொழியில் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் இன்ஃபர்மேட்டிக் et சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் என்ற படிப்பையும் நிறைவு செய்துள்ளார். ஒஃபால் நடத்தும் பரதநாட்டிய தேர்வில் ஆசிரியர் பட்டம் பெற்று நாட்டிய கலாஜோதி பட்டத்தினையும், சங்கீத தேர்வில் ஆசிரியர் பட்டம் பெற்று சங்கீத கலாஜோதி பட்டத்தினையும் பெற்றுள்ளார். இவர் IITA நடன ஆற்றுகை வழிபாட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் தரம் நிறைவு செய்து பரத கலைமணி பட்டத்தினையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. செல்வி திலீப்குமார் தானுகாவிற்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இவர் யூனிசோமான் தமிழ்ச்சோலையில் வளர்தமிழ் 12 நிறைவு செய்து அதே பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் கடமையாற்றி வருகிறார். இவர் கணக்கியல் மற்றும் மேலாண்மை என்ற துறையில் பட்டம் பெற்றுள்ளார். தற்பொழுது கணக்கியல் உதவி மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். கணக்காளருக்கான பட்டய படிப்பினையும் தற்போது மேற்கொண்டு வருகிறார். திருவாட்டி உலகநாதன் ரவிராஜா நிருஜாவுக்கு இளங்கலை பட்டம் வழங்குவதில் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் பெருமை கொள்கிறது. சரி, நாங்கள்